பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் மீண்டும் கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் சேனலுக்கு வரவேற்கிறோம். இப்பொழுது கூட நம்ம இந்த டிசம்பர் மாதத்தில் கடைசி வாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை காத்து நம்மளை வழிநடத்தி இந்த புதிய வருஷத்துக்கு போகும்படியாக தேவன் பாராட்டின தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளுகிறதுல நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வருடத்தின் கடைசி வாரத்தின் இந்த செய்தியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் சில நாளுக்குள்ளாக நாங்கள் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மைகளை நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரைக்கும் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் நீர் கொடுக்கிறதுக்காய் நன்றி சுவாமி. கருத்து இந்த வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவ ஜனங்களே, இன்னைக்கு கூட நான் வேதத்திலிருந்து தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பைபிள் சொல்லுது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பி ஜாய்ஃபுல் ஆல்வேஸ். சந்தோஷமாயிருங்கன்னு பவுல் எழுதுறாரு. ஸோ இந்த இடத்துல சந்தோஷம் என்பது நிறைய பேருக்கு எப்படின்னாக்கா அவங்களுடைய அவுட்வேர்ட் சுச்சுவேஷனை பொறுத்து தான், அவங்கள சுற்றி உள்ள சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்து தான். இன்னைக்கு நம்மளை சுற்றி உள்ளதான சூழ்நிலைகள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஒருவேளை நம்ம சுற்றி உள்ளதான சூழ்நிலைகள் இப்பொழுது நமக்கு சந்தோஷமான ஒரு என்வாயர்மெண்ட் இல்லாமல் இருந்தாலும் நம்ம உடனே என்ன ஆகும், நம்முடைய இமோஷன் ட்ரிகர் ஆகும். நம்மளுடைய இமோஷன் ட்ரிகர் ஆகி நம்ம என்ன பண்ணுவோம், புலம்ப ஆரம்பிச்சிருவோம், கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், நமக்கு நடக்கிற சூழ்நிலைகளை பேச ஆரம்பிச்சிருவோம். ஆனால் பைபிள் சொல்லுது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. எப்படி பாஸ்டர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படி நீங்கள் கேட்குறீங்களா? பைபிள்ல இருந்து ஒரு வசனம் இருக்குது, அவருடைய சமூகத்தில் பேரானந்தம் உண்டு. சங்கீதத்தில் 16:11 சொல்லுகிறது, இன் யோர் பிரசன்ஸ் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். நம்முடைய சமூகத்தில் பேரானந்தம் உண்டு. அப்போ நமக்கு சந்தோஷத்தை உருவாக்குறதான இல்லை அந்த ஊற்று தேவனுடைய சமூகமாக இருக்கிறது. நமக்கு சந்தோஷத்தை எப்பொழுதும் நம்மளை சுற்றி நம்ம வாழ்க்கையில், நம்ம இருதயத்தில், நம்ம சூழ்நிலையில் எது நடந்தாலும் நம்மளால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னா, when we are in the presence of God. நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் போது தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்பட தேவையில்லைங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏன்னா கர்த்தர் அவருடைய சந்தோஷம் மெய்யான சந்தோஷமாக இருக்கிறது. பைபிள் சொல்லுது, சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருங்க, ஏன்னா அதுதான் தேவனுடைய பலனாக இருக்கு. ஸோ இன்னைக்கு சந்தோஷம் நமக்கு உள்ள எந்த அளவுக்கு நம்ம ஜாய்ஃபுல்லாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபிசிக்கல் ரிலீம்லையும் நீங்கள் ஸ்ட்ரென்த்தை பார்க்க முடியும். உங்களுடைய என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் ஸ்ட்ரென்த்தை பார்க்க முடியும். உங்களுடைய அவுட்வேர்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பலத்தை பார்க்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் எது நடந்தாலும் சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட பீப்புளை பார்த்துருக்கீங்களா? சர்ச்சுக்கு போவாங்க, சந்தோஷமான பாட்டை பாடினா கூட அவங்க முகத்துலேருந்து ஒரு சிரிப்பும் இருக்காது, ஒரு எக்ஸ்பிரஷனும் இருக்காது. சந்தோஷமான பாட்டையே கண்ணை மூடி ரொம்ப பக்தி நினச்சிக்கிட்டு துக்கமாக பாடின்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் அப்படி இருக்க சொல்லுங்க. ஆண்டவர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க சொல்லுங்க. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. சந்தோஷமாக இருங்க. உங்கள் சூழ்நிலை சந்தோஷமாய் மாறும். ஒரு வேளை இப்போ துக்கமாக இருக்கலாம், நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை துக்கமானதாக இருக்கலாம், வேதனைக்குரியதாக இருக்கலாம், பாடுகள் உள்ளதாக இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய சந்தோஷமும் மாறாததாக இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை உங்கள் இருதயத்தில் அவர் ஊற்றி இருக்கிறாரு. இந்த சந்தோஷம் நம்முடையதல்ல, இது பரத்தின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம வியாதியில் இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம், நம்முடைய சுச்சுவேஷன் சொல்லி நம்மளை துக்கமான காரியங்கள் நம்ம சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய அவுட்வேர்ட் சர்க்கம்ஸ்டன்ஸை வச்சோ இல்லை சூழ்நிலையை வச்சோ நம்ம சந்தோஷம் கிடையாது. நம்ம சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார்.
நம்முடைய சந்தோஷம் அவருடைய பிரசன்ஸா இருக்கிறது. அதுதான் மெய்யான சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை ரிடீம் பண்ண போதுமானதா இருக்கு. உங்களை மீட்டு அவர் உங்களை ஆனந்த தைலத்துல நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா தாவீது இந்த இடத்துல சங்கீதத்துல எழுதுறாரு, உங்களுடைய சமூகத்தில் பேரானந்தம் உண்டு. அப்போ அவருடைய சமூகத்துல பேரானந்தம் என்று சொல்றது தாவீது சொல்றது அவர் எப்பெல்லாம் அவருடைய லைஃப்ல ஹாப்பியா இருந்துச்சோ அப்பதான் அவர் ஆண்டவருடைய சமூகத்துல பேரானந்தம் இருக்குன்னு சொல்ல, எந்த நிலைமையில நான் இருந்தாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். எப்படி தீர்க்கதரிசி எழுதினாரோ, ஆபக்குக் புஸ்தகத்துல அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், தொழுவத்துல ஆடுகள் என்று போனாலும், மந்தையில மாடுகள் என்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஏன்னா அவருடைய அப்பா வீட்டுல எப்பவுமே செலிப்ரேஷன். நீங்க என்ன நிலையில இருந்தாலும் உங்க நிலைய சந்தோஷமாய் மாற்றுகிறது தேவனுடைய சமூகமா இருக்கிறது. அந்த சமூகம் தான் உங்களுக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த ஆண்டு ஒருவேளை நீங்க எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்பட்டு துக்கப்பட்டு எப்பயுமே உங்க சூழ்நிலையே நீங்க பேசி நிற்பீங்கன்னா, புலம்பி நிற்பீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்றேன். நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில கூட யோவான்ல 14 அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாரு. அதே போல பவுல் கூட எபிரேயர் புஸ்தகத்துல 12 அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. இந்த 2 சாப்டர்ல அவங்க சொல்ல வந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டு 16 அதிகாரத்துல சொல்றாரு, நான் பிதாவுடைய வீட்டுக்கு நான் போறேன், நான் உங்களை விட்டு போறேன், ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க கலங்காதீங்க, நீங்க துக்கப்படாதீங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்றாரு. ஏன்னாக்கா அவர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்க என் கூட நீங்க இருந்தீங்க. சீஷர்கள்லாம் அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் வருது. என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்தாரு, அவங்களுக்கு எந்த குறையோ இல்லை, எல்லாமே அவர் பார்த்து கொண்டாரு. இப்போ அவரு மரிக்க போறாரு, சிலுவைக்கு போறாரு, அவங்களை விட்டு பிரிய போறாருன்ற ஒரு துக்கம் அவங்களுக்குள்ள வரும்போது இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதே போல இயேசு கிறிஸ்துவை நீங்க பாருங்களேன். அடுத்த வசனம் 16ஆம் அதிகாரத்துல 20 to 21 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா அதுல சொல்லப்படுது, எப்படி ஒரு பிரசவிக்கிறதான ஒரு தாய், ஒரு குழந்தைய பிரசவிக்கிறதான தாய் தனக்கு முன்பாக வரப்போற சந்தோஷத்தை பார்த்து டெம்பரவரியான பெயின் அவங்க என்ன பண்றது இல்லை, அதை குறித்து அவங்க துக்கப்படுறதே கிடையாது. ஏசாமி அதான் சொல்றாரு, ஒரு குழந்தைய ஒரு தாய் கர்ப்பம் தரிக்கும் போது அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுடைய ஃபுட் டயட் மாறும், அவங்களுடைய ஸ்லீப்பிங் மாறும், அவங்களுடைய ஃபிசிக்கல் பாடியோடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அதே நேரத்தில் அந்த டெலிவரி டைம்ல அவங்க இங்க யாராலையும் போக முடியாத ஒரு பெயின்குள்ள ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, கடந்து போறாங்க. ஆனாலும் அதனால தான் ஒரு பழமொழி இருக்கு, செத்து பிழைக்குவாங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க போனா கூட அவங்களுக்குள்ள ஒரு நாளும் அவங்க துக்கப்படுறதே கிடையாது, ஒரு நாளும் அவங்க புலம்புறதே கிடையாது. ஏன் இந்த குழந்தைய எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, ஏன் இந்த கர்ப்ப வேதனை, நான் ஏன் இதெல்லாம் கடந்து போகணுன்ற ஒரு 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 சுச்சுவேஷனை ஒரு நல்ல தாய் எப்பவுமே பேச மாட்டாங்க. அவங்களுடைய ட்ரீம் எல்லாம் என்ன, இந்த டெம்பரவரியான ஒரு பெயினோ, இந்த டெம்பரவரியான ஒரு ஸ்ட்ரெச்சோ, இதெல்லாம் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது இது ஒன்றும் இல்லாத மறைந்து போகிறதா இருக்கிறது. அதை தான் ஏசாமி சொல்றாரு, கொஞ்ச காலம் நீங்க துக்கமா இருப்பீங்க, ஆனா நான் மீண்டும் உங்ககிட்ட திரும்பி வருவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ சில நேரம் சில சூழ்நிலைகள் நம்ம கடந்து போறோம்னா இட் இஸ் த பெயின் ஆஃப் லா. அந்த லா நம்மளால மாற்றவே முடியாது. கர்ப்பம் திரிக்கப்பட்டவங்க கர்ப்ப வேதனையை அடைந்துதான் ஆகணும். அந்த ஒரு மாற்றத்தை யாராலையும் மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையும் போது அவர் என்ன சொன்னாரு, எபிரேயர் புஸ்தகத்துல பார்க்கிறோம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு
விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பவுல் எழுதும் போது எழுதுறாரு, உங்களுடைய சந்தோஷம் அது ஒரு இமோஷன் மட்டும் கிடையாது. எனக்கு இப்போ எல்லாமே என்னை சுற்றி ஹாப்பியாக நடந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி நம்ம இமோஷனுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணோம், எப்பவுமே வெளியே நம்முடைய ஃபீலிங்கை வச்சு தான் நம்முடைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிப்போம். ஆனால் இங்கே பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டதான சந்தோஷத்தை அவர் பார்த்தாரு. சிலுவைக்கு போகும்போது அவர் யாரை பார்த்தாரு? நம்மளை பார்த்தாரு. அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம் யாரு? நம்ம தான். பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகணுன்ற ஒரு விஷயம் அவருடைய இருதயத்துல சந்தோஷத்தை கொண்டு வந்தது. நாம் நரகத்துக்கு போகாம அவருடைய மரணத்தினால, அவருடைய அவமானத்தினால, அவருடைய வேதனையினால, அவருடைய வலிகளினால நாம் மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு அவரோடு கூட கொண்டு போவோம் என்ற நிச்சயம் இயேசுக்குள்ள அந்த ஒரு ட்ரீம் இருந்ததுனால அவர் கடந்து போனதான அந்த வலி அவருக்கு வலியை காண்பிக்கல, அவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தது. நம்மை மீட்கும்படியான ஒரு சந்தோஷம் அவருக்குள்ள இருந்தது. பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறதான ஒரு சந்தோஷம் அவருக்குள்ள இருந்தது. அப்போ நம்முடைய லைஃப்ல சந்தோஷம் அப்படின்னும் போது வேதனையே இருக்காது, நம்ம சுத்தி எல்லாமே எப்பவுமே ஹாப்பியா போகும்ன்றது கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணி அடிக்கும் போது அவருக்கு வலியே இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அவருக்கு அந்த வேதனை இருந்ததுதான். ஆணி அடிச்சா அதை வரக்கூடியதான பெயின் அவருக்கு இருந்தது. அந்த லா ஆஃப் பெயின் அவர் என்ன பண்ணல, சந்தோஷம் இருந்ததுனால அந்த வலியே தெரியாம அவருக்கு இல்லை. அவருக்குள்ள அந்த வலி இருந்தாலும் அந்த வலி அவரை மேற்கொள்ள அவருக்குள்ள இருந்ததான சந்தோஷம் அந்த வலியை விட பெரிதா இருந்தது. இன்னைக்கு நீங்க ஒரு சூழ்நிலை கடந்து போறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த பெயின் டெம்பரவரி தான். உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம், பேரானந்தம், மகிழ்ச்சி அது பெரியதா இருக்கிறது. அதை நீங்க யோசிக்கும் போது, அதை நீங்க தியானிக்கும் போது, அதுக்காக நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும் போது நீங்க கடந்து போறதான வேதனை உங்களை சுற்றி சந்தோஷமாய் மாறுகிறது. அது உங்களை மகிழ்ச்சியில கொண்டு போகிறதா இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அது நம்முடைய பலத்தினால அல்ல. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நான் உங்களுக்கு போனாலும் நான் உங்களுக்கு திரும்பி வருவேன். அது அவர் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவரை சொல்லுகிறவரா இருக்கிறாரு. அப்ப நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவர் இருக்கும்போது அவருடைய சந்தோஷம் நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது. அவரால் வருகிற ஆனந்தம் நம்முடைய எல்லா பலவீனங்கள்ல நம்மளை ஜெயிக்க வைக்கிறதா இருக்கிறது. அதனால உங்க இருதயம் கலங்காது இருப்பதாங்க, சோர்ந்து போவாதீங்க. சோர்ந்து போன உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள், கண்ணீர்கள் தேவன் இன்றே மாறி போக செய்கிறவரா இருக்கிறாரு. உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தை பாருங்க, உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான மகிழ்ச்சியை பாருங்க. அது நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் வெளியே இருக்கிறத பார்க்க வைக்காது, உங்களுக்கு முன்பாக இருக்கிறத பார்க்க வைக்கிறதா இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நமக்கு முன்பாக இருக்கிறதான இயேசுவை பார்க்க மாட்டோம், நமக்கு முன்பாக இருக்கிற அவருடைய சமூகத்தின் சந்தோஷத்தை பார்க்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னொருத்தவங்களை தான் கம்பேர் பண்ணுவோம். இவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க, அவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க, அவங்க நேற்று தான் வந்தாங்க, அதுக்குள்ளேயே அவங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஆண்டவர் இதை செஞ்சிருக்கிறாரு. நம்மளை சுத்தி உள்ள இப்படி திரும்பி அப்படி திரும்பி இங்க நடக்குது அங்க நடக்குது எல்லாருடைய விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மைண்ட்ல போட்டு நம்முடைய மெய்யான சந்தோஷத்தையும் நம்முடைய மெய்யான சமாதானத்தையும் நம்ம இழந்து அவங்கள கம்பேர் பண்ணி நம்மளே கவலைக்குள்ள துக்கத்துக்குள்ள நம்ம கொண்டு போகிறவங்களா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் பார்க்காத, சுத்தி உள்ள சூழ்நிலையெல்லாம் பார்க்காத, இதெல்லாம் டெம்பரவரி. உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம் அவருடைய சமூகத்துல அது பேரானந்தமா இருக்கிறது. அதுல நீங்க முழுகும் போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. அதுதான் உங்களுடைய சூழ்நிலையை சேஞ்ச் பண்ணுகிறதா இருக்கு. அது ஒரு சூழ்நிலையினால வர டெம்பரவரி ஒரு சந்தோஷம் இல்லை, அது பரலோகம் உங்களுக்குள்ள கொடுக்கிறதான சூப்பர் நேச்சுரல் ஜாய் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஊற்றப்பட்ட சந்தோஷம். அந்த சந்தோஷம் வரும்போது நான் சொல்றேன், உங்க சூழ்நிலை மாறும், உங்களுடைய சூழ்நிலை மாறும். உங்க முகம் அவருடைய சந்தோஷத்தினால் பிரகாசிக்கும். ஆனந்த தைலத்தினால் அவர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அதே போல நம்ம
வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை பார்க்கும்போது லூக்காவின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். லூக்கா 15 அதிகாரம் 11 32 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அந்த இடத்துல கூட என்ன சொல்லப்படுது, கெட்ட குமாரனுடைய கதையை நம்ம பார்க்குறோம். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைகளில் இளைய குமாரன் என்ன பண்ணுறாரு, அப்பாவுடைய எல்லா ஆஸ்தியை வாங்கி கொண்டு அவரோட சண்டை போட்டு வேற தேசத்துக்கு போய் எல்லா பணத்தையும் அழித்து எல்லாமே தவறான ரீதியில் செலவழித்து விபச்சாரம் செய்து அவன் என்னென்னலாம் குடிக்க முடியுமோ குடிச்சு எல்லா வழியிலையும் போய் கடைசியாக ஒரு நாள் உணர்றான் அப்பா வீட்டுக்கு திரும்பி வரணும்னு. இதுதான் நம்ம அநேக நாள் இந்த ஸ்டோரியில் பார்க்குற ஒரு விஷயம். கெட்ட குமாரன் கதைன்னு அதுக்கு டைட்டில் வச்சுட்டுக்கிறோம். அப்படின்லாம் நல்ல தகப்பன் என்ற டைட்டிலை நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் இதில் இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு. என்ன, நல்ல தகப்பனும் உண்டு, கெட்ட குமாரன் அப்பாவுடைய வீட்டில் ஒரு சப்ஜெக்டும் உண்டு. ஆனால் மூத்த குமாரனை குறித்து நம்ம நிறைய பார்க்கறதே இல்லை. ஆனால் இந்த மூத்த குமாரன் என்ன பண்ணுறாரு, கெட்ட குமாரன் மீட்கப்பட்டு அப்பா வீட்டுக்கு வரும்போது அப்பா மாடி மேல இருந்து பார்த்து ஓடி என்ன பண்றாரு, அந்த குமாரனை அணைத்து முத்தமிட்டு சந்தோஷப்பட்டு அவருக்கு என்ன பண்றாரு, ஒரு பார்ட்டி செலிப்ரேஷனை வைக்கிறார். செலிப்ரேஷனை வைக்கும் போது மூத்த குமாரன் வயல்ல இருந்து வேலையெல்லாம் முடிச்சு வேலைக்காரனை கேட்கறான், என்ன சத்தம் வீட்டுல, என்ன இன்னைக்கு பார்ட்டி அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவன் சொல்றான், இளையகுமாரன் உன்னுடைய சகோதரன் காணாம போனா மீண்டுமா வீட்டுக்கு வந்தான், அதனால அப்பா என்ன பண்றாரு, பார்ட்டி வச்சிருக்கான்னு. அப்போ போய் அவங்களுடைய சகோதரனுக்கு என்ன ஆகுது, அவனுக்கு துக்கம் உண்டாகிறது, அவனுக்கு வேதனை உண்டாகிறது. அப்பா கிட்ட கேட்கறான். உங்களுக்காக நான் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்காவின் புஸ்தகம் 15:29 வாசிக்கிறேன். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமா இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லையே. வேசியின் இடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்கு அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். இந்த இடத்துல அப்பா கிட்ட சகோதரன் சொல்றான், நான் உமக்கு உண்மையா இருந்தேனே, உமக்கு உண்மையா ஊழியம் செஞ்சேனே, உனக்கு நான் எந்த ஒரு தப்புமே நான் செய்யலையே. ஆனா சகோதரன் என்ன பண்ணான், உங்ககிட்ட பகைச்சான், பணத்தை வாங்கிட்டு போனான், வேசிடத்துல செலவிட்டான், எல்லாம் பண்ணான். ஆனா எனக்காக நீங்க ஒரு ஆடை கூட என்ன பண்ணல, வெட்டல. ஆனா அவனுக்காக கொளுத்த கன்றை நீங்க என்ன பண்றீங்க, அதை வெட்டி நீங்க பிரியாணி பண்ணி ஒரு பெரிய பார்ட்டியை பண்றீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு தகப்பன் சொல்றாரு, உன் சகோதரன் மரித்தான், அவன் மீண்டுமா வந்தான், ஆனா நீயோ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாயே. நிறைய நேரத்துல பாருங்க, இந்த மூத்த குமாரன் அப்பாவோட தான் இருக்கிறான், ஆனா அவன் சந்தோஷமா இல்லை. நிறைய நேரத்துல சந்தோஷத்துக்காக நம்ம என்ன பண்றோம், ஹார்ட் ஒர்க் பண்றோம். எப்பயாவது ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம எதையாக பெற்றுக்கொள்ளலாம், இது நான் பெற்றுக்கொள்ளணும்னா இதெல்லாம் நான் பண்ணாதான் எனக்கு அப்பா செய்வாரு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ளேயே நம்ம வர வச்சுக்கிறோம். அப்பா சொல்றாரு, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது இல்லையா, உனக்கு ஆடு வேணும்னா நீ என்கிட்ட கேட்கவே தேவையில்லை, உன் ஃப்ரெண்ட்ஸோடு நீ செலிப்ரேட் பண்ணணும், நீ என்கிட்ட கேட்கவே தேவையில்லை, உனக்குரியதெல்லாம் எனக்குரியதெல்லாம் உனக்குரியதா இருக்கிறது. அப்ப நிறைய நேரத்துல நமக்குரியதே நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்றோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம நினைக்கிறோம், இப்படி பண்ணா ஆண்டவர் என் மேல சந்தோஷமா இருப்பாரு, நான் இப்படி பண்ணா ஆண்டவர் என்ன ஏற்றுக்கொள்வாரு, நான் இப்படி இருந்தாதான் என்னை கர்த்தர் ஆஸ்வதிப்பாரு. இல்லைங்க, நீங்க ஆண்டவருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கும்படி அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்திருக்கிறாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து அதை என்ஜாய் பண்றதுதான், அதுல களி கூறுறதா, அதுல நன்றி சொல்றதா. இதைதான் மூத்த குமாரன் புரிஞ்சுக்கல. மூத்த குமாரன் நினைச்சா, நான் இவ்வளோ உண்மையா இருக்கிறேன், நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு, என்ன அப்பா என்ன பண்ணல, என்னை குறித்து யோசிக்கவே இல்லை. அப்பா சொல்றாரு, உன்னை குறித்து யோசிக்கவே தேவையில்லை, ஏன்னா யூ டோன்ட் ஒர்க் ஹார்ட் டு டிசர்வ் திஸ். நீ இதை பெற்றுக்கொள்றதுக்கு நீ கடினமா உழைக்க தேவையில்லை, இது உன்னுடையதா இருக்கிறது. என்னுடைய சந்தோஷம் உன்னுடைய சந்தோஷமா இருக்கிறது, என்னுடைய மகிழ்ச்சி உன்னுடைய மகிழ்ச்சியா இருக்கிறது, என்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய ஆசீர்வாதமா இருக்கிறது. இதை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க புதுசா எதுவும் ட்ரை பண்ணவே தேவையில்லை. இஃப் யூ ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட்,
நீங்க தேவனுடைய சமூகத்துல நீங்க அமர்ந்து இருக்கும் போது அதுதான் உங்களுக்கு பேரானந்தத்தை மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அததான் அப்பா அவனுக்கு சொல்றாரு, உன் தம்பி இதுல இருந்து என்ன ஆயிட்டான், வெளியே போயிட்டான், என்னுடைய மகிழ்ச்சியில இருந்து வெளியே போயிட்டான், என்னுடைய ஆசீர்வாதத்துல இருந்து வெளியே போயிட்டான், என்னுடைய சந்தோஷத்துல இருந்து வெளியே போயிட்டான், அவன் மீண்டுமாய் வந்தான். அவன் வந்ததுனால நான் அதை செலிப்ரேட் பண்றேன். ஆனா நீ வெளியே போல, நீ அதிலே தான் இருக்க. ஆனா அதுக்குரியதான அந்த ஒரு ஃப்ரீடம் நீ என்ன பண்ற, ஏதோ டிசர்வ் பண்றதுக்கு நீ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற. நீ பண்ணது எல்லாமே உன்னுடைய சுதந்திரம். நம்ம நினைக்கிறோம் நம்ம இப்படி பண்ணாதான் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவாரு, நான் 40 நாள் உபவாசம் இருந்தாதான் ஆண்டவர் எனக்கு சந்தோஷமா இதை மாற்றுவாரு, என் துக்கம் சந்தோஷமா மாறும். இல்ல ஆண்டவர் என்ன இது கொடுத்துதான் என்ன பண்றாரு, என்ன திருத்துறாரு, என்ன மாத்துறாரு அப்படின்னு நம்மளே என்ன பண்றோம், ஆண்டவருடைய ஃபேஸ, ஆண்டோடைய இமேஜை நம்ம வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம அப்பா அப்படி இல்லைங்க. நீங்க எந்த நிலை பாருங்க, கெட்ட குமாரன்ற அந்த ஸ்டோரியில கெட்டவனா இருந்தவனுக்கே ஆண்டவர் செலிப்ரேட் பண்றாரு. அப்ப நீங்க அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை பிரியப்படுத்தணும், அவருக்காக வாழணும், அவருடைய சித்தத்தை செய்யணும் போது உங்களுக்குள்ள அவர் கொடுக்கிற ஆனந்தம் அது மிகுந்த பேரானந்தமா இருக்கிறது. இட்ஸ் யுவர்ஸ். யூ டோன்ட் நீட் டு ஒர்க் ஹார்ட் டு டிசர்வ் இட். இதை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு இல்லை, அமர்ந்துருங்க அப்பா வீட்டுல, அமர்ந்துருங்க. அப்பா வீட்டுல எப்பொழுதும் சந்தோஷமே, அவர் வீட்டுல எப்பொழுதுமே மன மகிழ்ச்சி, உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். ரெண்டாவது நான் சொன்னது போல நம்ம கடந்து போற அந்த லா ஆஃப் பெயின் இல்ல லா ஆஃப் என்ன சொல்றது, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அதை நம்மளால மாத்தவே முடியாது. ஆனா சந்தோஷத்தினால உங்க சூழ்நிலையை உங்களால மாத்த முடியும். இப்போ உங்களுக்கு இந்த வேதனை இருக்கா, துக்கம் இருக்கா, அது உண்மைதான், ஃபேக்ட் தான். ஆனா அதை விட அவருடைய ஆனந்தம் உங்களை பலவானாய் மாற்றுகிறது. அவருடைய சந்தோஷம் உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்குள்ள வர அவருடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இது உங்களுக்கு முடியாதுன்னு சொல்லாது. இதுல நீங்க ஆனந்தமா கடந்து போக வைக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிறதான நிச்சயம். எனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை தான் உண்டு பண்ணுவார், நான் அவருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவேன். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நம்ம ஜிம்முக்கு போறோம்னு வைத்துக் கொள்ளுங்க. நம்ம ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ணும்போது அது ஒரு 100 கிலோவோ 200 கிலோவோ 300 கிலோவோ அந்த வெயிட்டை ஒருத்தர் தூக்குறாங்கனாக்கா அவங்க தோல்ல அதை தூக்கும் போது அவங்களுக்கு என்ன இருக்கும், நிச்சயமா ஒரு வலி இருக்கும். ஆனா அதை அவங்க தூக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கும். என்ன, இதை நான் தூக்கும் போது என்னுடைய ஃபிட்னஸ், நான் இதுல இன்னும் நான் ஃபிட் ஆகுறேன், என் பாடியில நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறேன், அதனால இந்த வெயிட்டை நான் தூக்குறேன்னு நினைச்சு ஒருத்தர் அந்த டிட்டர்மினேஷனோடு தூக்கும் போது அவனுக்கு இருக்கிற அந்த வெயிட் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு முன்பாக இருக்கிற கோல் தான் அவனை அதுல கடந்து போக வைக்கிறதா இருக்கிறது. அதே இந்த கோல் இல்லாத ஒரு மனுஷன் தோல்ல நீங்க ஒரு 50 கிலோ வெயிட்டை கூட வைங்க, அந்த வெயிட்டோட அவன் கீழே விழுந்துருவான். ஏன்னா அவன் மேல இருக்கிறதான அந்த வெயிட் அவன் என்ன பண்ணாது, முன்னால போக வைக்காது. இன்னைக்கு உங்களை சுத்தி உள்ளதான எந்த பாரமா இருந்தாலும், எந்த ஒரு துக்கமா இருந்தாலும், எந்த ஒரு வேதனையா இருந்தாலும் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட சந்தோஷத்தை பிடித்து கொள்ளுங்க. நீங்க இதெல்லாம் உதறி தள்ளி முன்னேறி போகும்படி ஆவியானவர் உங்களை கொண்டு போகிறவரா இருக்கிறாரு. இந்த ஆண்டுல நீங்க கண்ட எந்த துக்கமோ எந்த வேதனையும் இந்த புதிய ஆண்டுல நீங்க கேரி பண்ணாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவார். உங்க சூழ்நிலையை தேவன் ஆசீர்வதித்து சந்தோஷத்தினால இந்த புதிய ஆண்டுக்குள்ள உங்களை கொண்டு போவார் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, நீங்க கலங்காதீங்க, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக பிதாவே நான் ஜெபிக்கிறேன். இந்த புதிய ஆண்டு எங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க என்பதை நாங்க உணர்ந்து நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எஸ் லார்ட், அவர் joy is not depend on our circumstance or our situations. எங்களை சுற்றி உள்ளதான சூழ்நிலை எங்க சந்தோஷத்தை எங்களுக்குள்ள இருந்து திருட முடியாது. இந்த சூழ்நிலை எதுவா இருந்தாலும், இந்த துக்கம் எதுவா இருந்தாலும், இந்த கலக்கம் எதுவா இருந்தாலும் இதெல்லாம் டெம்பரவரி. எங்களுக்காக வைக்கப்பட்டதான உம்முடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல எங்களுக்கு பேரானந்தம் உண்டு. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், மன மகிழ்ச்சி
பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிப்பதாக, பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வருவதாக, அவங்க வாழ்க்கை மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால நான் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.